கை சுற்ற போது ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்ன இந்த கிழவி ஒரு டைப் போடுது? தனியா இல்ல என்ன ரூம்ல விட்டுக்கே என்ன பண்றீங்க? கணேசா குளிக்காம கொள்ளாம வெடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, உனக்கு என்ன தூக்கமே தெரியலையா? ஏய் குழந்தைய கொஞ்சம் தூங்க விடுறே. இன்னும் 6 மாசத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். அதுக்கப்புறமா காலங்காத்தால இருந்து அவன் தான் வேலைக்கு ஓட போறான். அதுல இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவன். ஆமல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாலர் போட்டா. ஆமையா அவ ஏதோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். நான் சீக்கிரமா போய் ரெடியாகு. செல்லாம் காஃபி எடுத்துட்டு. ஏமா வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க யாரு? யாருன்னு தெரியாது. 15 வருஷமா இங்கதான் இருக்கு. காஃபி. ஐயோ சூடு சூடு காஃபி. இந்த கணேசன் தான் பயந்தாங்குழி பையன். முதல்ல அவன் ரூம்ல தான் காட்டணும். அது நீ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கற்பூரத்தை ஏத்தி இருக்கணும். ஐயா ஏற்கனவே ஃபேன் ஓடாம தானே இருக்கு. ஐயோ காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா வந்து பாருங்கப்பா என்னாச்சுன்னு. அப்பா போய் பாருங்க. குருட்டு முண்டம், ஃபேன் தான் நல்லா சுத்துது. முதல்ல கண்ணு டெஸ்ட் பண்ண. நம்மள பயங்காட்டுவாங்க போல இருக்குது. நான் நல்லா பயந்தவனு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் அதுவும் ஏன் ரூம்ல ஃபேன் சுத்துது சுத்தல. ஏமா இல்ல உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா 4 அடி அடிச்சிடு. ஆமாடா நிஜமாவே நீங்க சரியா பாத்துக்க மாட்டீங்க. நீங்க ரெடி ஆங்க, கோயிலுக்கு போணுமா? பயந்தவன் தெரிஞ்சு என்னங்கடா இது? எல்லாரும் சேர்ந்து என்ன குருடி ஆக்கிட்டாங்க. ஐயா டோர் தன்னால க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏய் கோயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வந்துட்டே இருக்க. அம்மா Dress எப்படி இருக்கு? ஐயா ராசா மாதிரி இருக்கு. ராசா ஆனா அத நினைச்சாதான். எத நினைச்சா? கற்பூரம் தன்னால. மறுபடியும் நீ அத பத்தி குழந்தை ஏண்டி பயமுறுத்துற? நீ வா கண்ணு கோயிலுக்கு. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நான் எப்ப வீட்டு விட்டு வெளியே வருவேன் ஐயோ அப்படின்னு கத்தலான்னு உள்ள ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் வர்றது அதுக்கு தெரியக்கூடாது. நைஸா ஓடி வந்து ஜம்ப் பண்ணிடுறேன். எப்படி சூப்பர் ஐடியா இல்ல? ஐடியா சொல்றானாங்க. ஆரம்பிச்சிட்டா பஞ்சாயத்தை. சரி நாம வெளியே நிப்போம். 1 2 சொல்லுவோம். ஒலிம்பிக்ல குதிக்கிற மாதிரி குதிக்கிட்டோம். வா. ஐயா வாங்க. அந்த கணேஷ் பையன் பேய் ஓட்டுவான்னு அவங்க அம்மா சொன்னாங்களே, இதுதான் நல்ல சமயம். அவனை தூக்கி உள்ள போட்டு நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பேயை ஓட்டிட வேண்டியதுதான். சொல்லு 1 2 சொல். 1 1 2 2 3 3. இந்த பொம்பளை அப்பா நம்மள உள்ள தூக்கி போட்டு கதை சாத்துதா? ஐயோ வீட்டுல யாருமே காணோம். என்னடா இது சாமி? நம்ம எதுக்கு பயப்படணும்? வயிறு வலி தானே உங்களுக்கு? வயிறு வலி பாப்பா உனக்காவது தெரியுமா? உங்க அம்மா ஏன் என்ன உள்ள தூக்கி போட்டா? என்ன பேச மாட்டா? ஏய் உனக்கு வயிறு வலின்னு தானே சொன்னாங்க. நான் பேய் பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் திரும்பிதான் உட்காந்துருக்கேன். ஆமா திரும்பிதான் இருக்கேன். இவ்வளவு மயிர் சாப்பிட்டா ஏன்டி உனக்கு வயிறு வலிக்காது? எனக்கு வயிறு வலி இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு பேய்னா பயனு எல்லாம் என்ன பயமுறுத்துறீங்க. இப்பெல்லாம் நான் பயப்படுறதே இல்லை. எனக்கு தைரியம்.
நான் ஒண்ணும் நடிக்கல. சந்திரமுகி பேய். போய் சொல்ற. சந்திரமுகி பேய் தெலுங்குல தான் பேசும், தமிழ்ல பேசாது. நான் தமிழ்நாடு சந்திரமுகி. இவளை இப்படியே விட்டா நான் தான் ஜோதிகன்னு சொல்லுவா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட்லாம் எல்லாருக்கும் பேய் பிடிச்சதுன்னா மோகினி பிடிச்சது, பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் பொம்பளைக்கு பேய் பிடிச்சாலும் சந்திரமுகி சந்திரமுகின்றாங்க. சீ 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 தூ. கல கல கலன்னு பேசிட்டு இருக்க, நடுவுல லக்க லக்க லக்கன்ற. வெளியிட்ட கூப்பிடு. அது யாரு? இந்த சந்திரமுகியோட லவ்வர். அவர் கூட கிளாசிக்கல் டான்ஸ் ஆடணும். சந்திரமுகி ஃபோக் ஆட தெரியாதா? ரொம்ப தான் டக்கால்ட்டி வேலை காட்டுற நீ. போற போகல ரஜினியோ கூப்பிடுன்னு சொல்லுவ போல. அவரை கூட கூப்பிடு. 6 கோடி மக்கள் கூப்பிட்டே வரல, அருள்வாசி நீ கூப்பிட்டா வர போறாரு. வயிற்று வெளில கண்டபடி கத்திட்டு இருக்க. குடும்பத்தோட கோயிலுக்கு போறேன், போயிட்டு வரும்போது டேப்லெட் வாங்கினா போட்டுக்க, எல்லாம் சரியாயிடும். பாய். பூனை மாதிரி உள்ள வரத பத்தியா? ஒண்ணு போட்ட ஒண்ணு. என் பொண்ணு வயிற்று வலியில அவஸ்தப்படுறா, டேப்லெட் வாங்கிட்டு கொடுப்பான்னு கேட்டா குடுக்காமையா போயிட போறான். அது எதுக்கு என்ன உள்ள தூக்கி போட்ட? வயிறு வலி இல்லப்பா, பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்குப்பா. என்னக்கா சொல்ற? பேய் தான்ப்பா பிடிச்சிருக்கு. அதுக்கு எதுக்கா என்ன உள்ள தூக்கி போட்ட? உங்க அம்மா தான் நல்லா பேய் ஓட்டுவேன்னு சொன்னாங்கப்பா. அம்மா சொல்லிருப்பா. பேய் வீட பாக்குறதுக்கு அப்ப, பேய் ஓட்டன்னு சொல்றதுக்கு அம்மா. நல்ல குடும்பம். ஆமா, உனியா கை ஊத்துறது? எனக்கும் பேய்னா பயம் தான்ப்பா, ஆனா வெளியே காமிச்சுக்கிறது. வந்தா என்னவோ டெய்லி நீ என்ன பார்த்து வணக்கம் முதல்ல நான் உன்ன பார்த்து வேண்டியிருந்தேன். பாக்குறதுக்கு தான் பெருசு, உள்ள புதுசு. அக்கா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்க. எங்க சுக்கராரா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் காப்பாத்துக்கா அம்மா. ஐயோ சந்திரமுகி அக்கா. ஐயோ ஃபுட்பால் ஆடுறல சந்திரமுகி அம்மா. ஐயோ ஐயோ காப்பாத்துக்கா சாமி. என்ன சமயாச்சு? உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ ஒத்து. இந்த வீட வாடகைக்கு பார்த்தாரு என்ன பெத்த அப்ப கந்தசாமி, நீ மட்டும் இங்க வா. ஏய் முது பின்னாடி ஒளியாது, இங்க வா. கூப்பிடுறாரு. என்னடா இது? தொடம கட்ட கலை நாயத்தோட வீடு பாக்குறேன், கலை நாயத்தோட வீடு பாக்குறேன்னு என்ன கொலை பண்றதுக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ற. என்னடா சொல்ற? நான் என்ன சொல்றேன்? நான் எங்க சொல்றேன்? எல்லாம் அவதான் சொல்றா. வினித கூப்பிடு, ரஜினிய கூப்பிடுன்றா. அவங்க எல்லாம் என்னடா வயிற்று வலி டாக்டரா? அவளுக்கு வயிற்று வலியில சந்திரமுகி பேய்ப்பா. அது ஜோதிகா. ஜோதிகாவது நடிச்சா இவ தொடப்பு கட்டி எடுத்து அடி அண்ணி அடிச்சா போயிருந்தேன். என்ன ஐயோ. சும்மா அழாதீங்க. அவளுக்கு பேய் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா, அதுக்காக டிராமா பண்றா. டிராமாவா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த பையனோட பேசும்போது நான் கேட்டேன். உங்க அம்மா எங்க உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அத்தை பையன் இல்ல, வேற எந்த பையனா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? ஏன்னா நான் அதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்ல. அவ டிராமா பண்றதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? நான் போய் அவள. இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற யுத்தம். இதுல பேய் இல்லம்மா, டிராமா தானே. இருந்தாலும் தனியா அப்படின்ற இல்ல. இப்ப சண்டை போடனாலும் போடலாம், இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து போடனாலும் போடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாம். டயர் பஞ்சருக்கு நம்மள பஞ்சர் ஆக்குறாங்க.